வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றி வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்ச வீடியோ தான் இது. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் காலையில் 4 மணிக்கு எழுந்தேன். குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலில் வந்து முதல்ல கோலம்லாம் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். வந்து நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு முருகப்பெருமான் படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி செவ்வரளி அரளி பூ கிடச்சிது, அதை தான் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கிறேன். இந்த வெத்தலை தீபம் வீடியோ வந்து நிறைய கொடுத்துருக்குறேன். நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறதால ஒவ்வொரு வாரமும் வெத்தலை தீபம் ஏற்றுறதால எனக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் அந்த வெத்தலை தீப வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இப்போ சேனலில் பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது, அதை பாருங்கள். அதே போல் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை குழந்தை பாக்கியம் வேணும், இல்லை தீராத ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெத்தலை தீப வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க. முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். அதுவும் நினச்ச நேரத்தில் தீருது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். ஏன்னா நான் வந்து இதனால் பலன் அடைஞ்ச வெத்தலை தீபம் ஏற்றி நான் வந்து பலன் அடைஞ்சதே தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அடுத்தவங்க சொன்னதோ இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களே நாமளும் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் எந்த வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ண கிடையாது. நான் வந்து மனசார நான் வந்து கடவுளை வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தில் எனக்கு என்னென்ன நடந்தது, நான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து முருகப்பெருமான படம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கோங்க. ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் ஓம் அப்படி எழுதிக்கோங்க. சுத்திரம் நான் அந்த 6 மூலையிலும் வந்து சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 6 வெத்தலை 6 நெய் தீபம். முருகப்பெருமானுடைய பெருமை என்ன அப்படின்னா 6 படை வீடு கொண்டவர் முருகப்பெருமான். அதற்கு 6 கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தது அப்படிங்கணும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து 6 வெத்தலை 6 நெய் தீபம் அப்படி தான் நான் வந்து 11 வாரம் வழிபாடு செஞ்சேன். என்னோடய வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு. அதுக்கப்புறம் நான் இது வந்து 5வது வாரமாக செஞ்சிட்டு வரேன். 6 வெத்தலையை வந்து விசிறி போல் பரப்பிட்டு இடையில ஒரே ஒரு நெய் தீபம் வச்சு தான் நான் இப்போ வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரே நெய் தீபம் வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை 6 நெய் தீபம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. 6 நெய் தீபம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இல்லை எங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியாது, நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கலாமா அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து நெய் தான் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவேன். ஏன்னா நெய்க்கு இருக்கிற சக்தி வந்து ரொம்பவே அதிகம். நம்ம எப்பயுமே அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் வந்து விலகிடும். அதனால் வந்து நான் நெய்யில் தான் இந்த முக்கியமான பூஜை செய்யும்போது வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். மற்ற நாளில் வந்து இந்த எண்ணெயில் ஊற்றி தீபம் ஏற்றுவேன். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை 5 தீபம் வச்சு ஏற்றுறது கூட நெய் தீபம் வச்சு தான் நான் ஏற்றுவேன். இப்போ வெத்தலை தீபம் வந்து ஏற்றேன். அதுக்கப்புறம் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம். இது வந்து செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் தான் நான் எப்பயுமே வழிபாடு செய்வேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை, மதியம் 1 to 2 செவ்வாய் ஓரை, அதே போல் நைட்டு வந்து 8 to 9 செவ்வாய் ஓரை. இந்த நேரத்தில் தான் இந்த தீப வழிபாடு வெத்தலை தீப வழிபாடு செய்யணும். நான் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தேன். அதனால் ஒரு பாதி பலன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. மீதி வந்து இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால தான் வந்து நான் தொடர்ந்து வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டே வந்துட்டுருக்கிறேன்.
எனக்கு வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. வேலுக்கு வந்து இப்போ நான் வந்து வேல்மாறல் படிச்சிட்ருக்கிறேன். 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. இன்றைக்கி வந்து 19வது நாள் இந்த வேல்மாறல் படிக்கிறது. இந்த வேல்மாறல் அப்படிங்கிறத மகாமந்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அவங்க அதை வந்து படித்து அனுபவிச்சாதான் வந்து அதனுடைய அர்த்தங்கள் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஏற்பட்ட பலனும் எனக்கு நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது. இதையெல்லாம் 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ வந்து இன்றைக்கி 19வது நாள் வேல்மாறல் பாராயணம் படிச்சிட்ருக்கிறேன். இது வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், கொஞ்சம் புனுகு, ஜவ்வாது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சந்தனம் இதெல்லாம் வந்து பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் வேலுக்கு. அதுக்கப்புறம் அந்த வேல் வச்சுருந்த தட்டியும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே வந்து பச்சை கலர் துணி விரிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே துணிக்கு மேலே வந்து பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் வச்சுட்டு வேலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாசலில் வந்து ஏற்கனவே நிலைவாசல் படியில் வந்து தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன். இப்போ வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே நிலைவாசலில் தீபம் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிட்டு தான் வந்து சாமி படத்துக்கிட்ட தீபம் ஏற்றுவேன். அதே போல் பூஜை பண்ணுறதும் வந்து ஃபஸ்ட்டு நிலைவாசலில் துளசி செடி வச்சுருக்கிறேன். துளசிக்கு முதல்ல பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசப்படியில் நம்ம குலதெய்வம் குடியிருக்கு. அந்த குலதெய்வத்தை வந்து அம்மா நீ எப்போதும் நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார அம்மாவை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து பூஜை பண்ணிக்கிறேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு வேல்மாறல் வந்து ஒரு முறை படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கந்த சஷ்டியும் சேர்ந்து தான் படிச்சுட்டு வரேன். டைம் இருக்கிறத பொறுத்து கந்த சஷ்டி படிப்பேன். அதே போல் கந்த சஷ்டியும் தான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய பூஜை வேலையை முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது வெத்தலை தீபம் ஏற்றுறதை பற்றி. அதை வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த தீப வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேறுது. நான் அனுபவிச்சதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன். முருகப்பெருமானுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிட்டேன். தேங்க்யூ.